குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரத்தில் வரும் பிறர் மனை நயவாமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பாடல் 201 பிறர் மனை நயவாமை, அதாவது அயலார் மனைவியை விரும்பாமை, பிறர் மனைவியை நாடுவது அறியாமை, ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாளை காமுறு காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே. ஆத்த அப்படின்னா அன்புடைய, அகத்தில் அப்படின்னா வீட்டில், காமுறும் அப்படின்னா காதலிக்கும், காளையர் அப்படின்னா ஆடவர், காய்ச்ச அப்படின்னா காய்த்த, இடர் அப்படின்னா துன்பம். அன்புடைய மனைவி வீட்டிலே இருக்க அவளை விட்டு பிறரால் காக்கப்படும் மனைவியை விரும்பும் காமியர் செயல் வீட்டில் நன்கு காய்த்து பழுத்துள்ள பலாப்பழத்தை உண்ணாமல் காட்டில் பழுத்துள்ள ஈச்சம்பழத்தை பெற துன்பப்படுவதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 202 பிறர் மனைவியை விரும்புபவர் கெடுவர். திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புலி மாங்கொம்பு ஏறி கருத்து அறியாதவர் கால் அற்றவாறே. தேமாங்கனியை அறையில் புதைத்து வைத்தால் கெடும், அதுபோன்று பிறர் மனைவியை விரும்புபவரின் மனைவி கெடுவாள். புளிய மரத்தில் ஏறி வருந்துவது போல பிறர் மனைவியை நயந்தால் வருத்தமே உண்டாகும். அதாவது நன்றாக வளர்க்க பெற்ற இனிய மாம்பழத்தை சேமிப்பு பொருளாக நினைத்து அறையிலே வைத்துவிட்டு தகுதியற்ற புளியம்பழத்துக்காக புளிய மர கிளையில் ஏறி ஆலோசனை இல்லாதவராய் உயிர் வருந்துகின்றனரே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 203 மாதர் ஆசையில் மயங்குபவர். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே. பொருள் கொண்ட கண்டன் அப்படின்னா பொருளின் மீது பற்று உடையவன். கண்டன் அப்படிங்கிறது மன்னன். போதத்தை ஆளும் அப்படின்னா அறிவை மறைக்கின்ற. இருள் அப்படின்னா அறியாமை. மாற்றகில்லார் அப்படின்னா மாற்றுதற்கு ஆற்றல் அற்றவர். பொருளிடத்து பற்று கொண்டவரும் அறிவை மறைத்து ஆளும் அறியாமையான இருளில் தோன்றிய மின் ஒளி போன்ற சிறிய அறிவை பெரிது என்று மதித்து இருப்பவரும் மருட்சியுடைய பார்வை கொண்ட மங்கையரிடம் மயக்கம் கொள்வார்கள். அங்கனம் மயங்கிய மயக்கத்தை மாற்ற முடியாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மகளிர் இழிவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.